உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி முடிச்சுட்டு மஞ்சரி சீக்கிரம் வாங்க, உங்களை நான் சந்திக்கிறேன். பிக் பாஸ்ல இந்த வாரம் 2 எவிக்ஷன் நடந்தாச்சு. ரயான் டிக்கெட் டு ஃபினாலே டிக்கெட்டை வாங்கிட்டு ஃபைனலுக்கு போயிட்டாரு. அபிஷியல் ஓட்டுகள் அடிப்படையில் அருண், விஷால், ராணவ், மஞ்சரி, பவித்ரா இவங்கெல்லாம் ஏறக்குறைய ஒரே அளவிலான வாக்குகள் வாங்கி டேஞ்சர் ஜோன்ல தான் இருந்தாங்க. தீபக், ஜாக்லின் இவங்க 2 பேர் மட்டும் தான் நல்ல ஓட்டுகள் வாங்கி முதல் 2 இடத்துல இருந்தாங்க. விஜய் சேதுபதி இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் ராணவ் இருக்கிறது சரியா இருக்காது, அது அவர் உடல் நலத்துக்கும் நல்லதில்லை, இந்த வீட்டில் இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கும் நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாராம். அதே மாதிரி பிக் பாஸ் டீமும் முதல் எவிக்ஷனா ராணவை வெளியே அனுப்பி வச்சுட்டாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை எபிசோட்ல ராணவ் எவிட் ஆகி வெளியில போயிருக்காரு. இன்னைக்கு டிக்கெட் டு ஃபினாலே டிக்கெட்டை ரயான் வாங்கியிருக்காரு. ரயானுக்கு டிக்கெட் டு ஃபினாலே போறதுல அந்த வீட்டில் யாருக்குமே விருப்பம் இல்லை. இருந்தாலும் இந்த டிக்கெட் வாங்கினது மூலமா இந்த சீசனோட டாப் 5க்குள்ள முதல் ஆளா என்ட்ரி ஆயிருக்காரு ரயான். இனிமே வீக்கெண்ட் ஓட்டுகள் மூலமா ரயான் வெளியே போக மாட்டாரு. இந்த வார சண்டே எவிக்ஷன்ல பவித்ரா, மஞ்சரி 2 பேருமே ஹாட் சீட்ல இருந்தாங்க. அதுல மஞ்சரி எவிக்ட் ஆகி வெளியில போயிருக்காங்க. மஞ்சரியை வெளியே அனுப்பும்போது உங்க உச்சரிப்பு, உங்க தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க நல்லா விளையாடுனீங்க, வாழ்த்துக்கள்னு பாராட்டி மஞ்சரியை விஜய் சேதுபதி வெளியில் அனுப்பி வச்சிருக்காரு. மஞ்சரி, ராணவ் இந்த 2 எவிக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல வேற யார் வெளியில போயிருக்கணும்? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.